தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பேர்களுக்கும் இடப்பேர் இருக்கும் என்று தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உண்டு. அப்படியான ஒரு ஊர் பேர் தான் ஆலங்குடி. இந்த ஆலங்குடி என்று நாம் பார்க்கும் பொழுது இது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திலும், திருச்சி மாவட்டம் லால்குடி அருகிலும், மதுரை மாவட்டம் திருமங்கலத்திற்கு அருகிலும், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஆலங்குடி என்ற பெயர் உள்ள ஊர்கள் பரவலாக இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. இருப்பினும் சங்ககால உள்ளவரான ஆலங்குடி வங்கனார் பிறந்த ஊர் ஆலங்குடி என்று பார்க்கும் பொழுதும் அவர் பாடிய மருதத்திணை பாடல்கள், அதாவது அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, புறநானூற்றில் அவர் பாடியிருக்கிறார். அவர் மருதத்திணை பாடல்களை அதிகமாக பாடியிருக்கும் பொழுது வயல் சூழ்ந்த நீர்வளம் மிக்க பகுதி என்பதனால் ஒன்று இது காவிரி பாயும் சோழ வளநாட்டு பகுதியாக இருந்திருக்கலாம். அதனால் நீர்வளம் மிக்க பகுதி என்பதனால் இது ஆலங்குடி என்றும் வந்திருக்கலாம். மற்றொரு காரணமாக ஆலமரங்கள் நிறைந்த குடியிருப்பு பகுதிகள் என்பதனால் இது ஆலங்குடி என்றும் பேர் வந்திருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது. ஆலங்குடி வங்கனார் அவருடைய இயற்பெயராக நாம் வங்கனார் என்ற பெயரையும் அவர் பிறந்த ஊரான ஆலங்குடியும் இணைத்து ஆலங்குடி வங்கனார் என்று சிறப்பிக்கப்படுகிறார். வங்கம் என்பது கப்பல் என்று பொருள். இங்கே கப்பல் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்கலாம் என்றும் கருத இடமளிக்கிறது. இப்படியான ஆலங்குடி வங்கனார் பிறந்த ஆலங்குடி என்னும் ஊர் தமிழகத்தில் பரவலாக இருந்தாலும் அவர் பாடிய பாடல்களை வைத்து பார்க்கும் பொழுது இது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி என்ற முடிவுக்கும் வரலாம். ஏனென்றால் இது தேவாரம் பாடல் பெற்ற இடம் என்பதனால் இது தேவாரத்தில் திரு இரும்பூலை, எழிலார் இரும்பூலை என்றெல்லாம் பலவாறாக பேசப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த ஆலங்குடி.